Hey guys, welcome back to BA in Action. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பாபிஎல் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலான்னு பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மேலே கார்டில் அந்த லிங்க் ஆட் பண்ணுற மாதிரி செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் எப்படி டேட்டா மாடலிங் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா மாடலிங்கில் நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த 4 டேபிள்ஸ்க்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த பாபிஐ டாக்குமெண்ட் எங்கள் கிட்ட இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரியேட் பண்ண கார்ட் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ டேபிளில் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் கேட்டகரியை போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு இந்த 3 கேட்டகரிக்கும் சேல்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் போயிருக்குன்னு பார்க்கணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அமௌண்ட் தான் 3 கேட்டகரிக்குமே ரிப்பீட் ஆகுது. ஏன்னா எந்த கேட்டகரியுமே அந்த ப்ராடக்ட் டேபிளும் சேல்ஸ் டேபிளும் லிங்க் ஆகலை. அந்த 2 டேபிளுக்கும் இடையில எந்த கனெக்ஷனுமே இல்லை. அதனால தான் அது டிரெக்டாகவே டோட்டலில் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரி டோட்டலாக காட்டுது. ஸோ இப்போ பார்க்கலாம் நாங்கள் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலான்ட்டு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் இருக்கும். இல்லை தேர்ட் பட்டன் தான் மாடல் வியூ. செகண்ட் வந்து டேபிள் வியூ. இதில் வந்து நான் எங்கிட்ட எல்லா டேபிளும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி லொக்கேஷன் கிளிக் பண்ணால் அந்த டேபிள்லாம் என்னென்ன டேட்டா இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு தேவை மாடல் வியூ. அதுக்குள்ளே போனோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாபிஐ வந்து ஆட்டோவாக டிரெக்ட் பண்ணி வச்சிருக்கு என்னென்ன ரிலேஷன்ஷிப்ன்ட்டு. நான் இப்போ இதை வந்து டிலீட் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் நான் ஆட்டோ டிரெக்ட் பண்ணுற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ண சொல்லி. பட் இந்த டாக்குமெண்ட்லாம் பண்ணலை. அதுதான் அந்த ஆட்டோவாகவே டிரெக்ட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிள்ஸை வந்து நீங்கள் எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணலாம். பட் நான் ஒரு ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த சேல்ஸ் டேபிள் வந்து கீழேயும் அண்ட் அந்த அதர் கண்ட்ரி லொக்கேஷன் ப்ராடக்ட் டேபிள் மேலேயும் போட்டிருக்கேன். அண்ட் இந்த கண்ட்ரி அண்ட் லொக்கேஷன் வந்து கிட்ட போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த கண்ட்ரிக்கும் லொக்கேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது இந்த கண்ட்ரி கோடால அண்ட் ப்ராடக்ட். அண்ட் இந்த 3 டேபிளுமே இந்த சேல்ஸ் டேபிளோட தான் ஜாயின் ஆக போகுது. ஸோ அதனால அதை வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி மற்ற ரெண்டையும் ஒரு ப்ரொபோசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ எப்படி எங்களோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணலாம்னா மல்டிபிள் வேஸை கிரியேட் பண்ணலாம். பட் ஈஸியஸ்ட் வே எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸுக்கும் ப்ராடக்ட்ஸுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஐடின்னு இருக்குது. ஸோ நான் இந்த ஐடியை தான் இந்த ப்ராடக்ட் ஐடின்னு நாங்கள் இந்த சேல்ஸ் டேபிளில் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஐடியை ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணேன்னா அது ஒரு ஓவராகி ஒரு கிரே கலர் பேக்ரவுண்டில் காட்டும். தென் அதை நேராக கொண்டு வந்து ஐடியில் வச்சு ஹோவ் பண்ணிங்கன்னா ஓகே நியூ ரிலேஷன்ஷிப் ப்ராடக்ட் ஐடி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா 1 to many ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிட்டு. அதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இந்த டேபிள் 1 டைம் இருக்கும். பட் இந்த டேபிளில் வந்து ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் வரலாம். அதுதான் இதோட மீட்டிங். அண்ட் இதே மாதிரி பார்த்தோம்னா லொக்கேஷனுக்கும் லொக்கேஷன் ஐடியா வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுவுமே 1 to many தான் வருது. ஓகே, தென் இப்போ நம்மளோட கண்ட்ரிக்கும் சேல்ஸுக்கும் எந்த லிங்க்குமே இல்லை. பட் இந்த கண்ட்ரி அண்ட் லொக்கேஷனுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அகெயின் கண்ட்ரி கோடை இதே லிங்க் பண்ணனா ஓகே அதுவுமே 1 to many. பிகாஸ் இந்த இடத்துல கண்ட்ரி ஒருக்கா தான் வரும். பட் இந்த இடத்துல அந்த கண்ட்ரி வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம். பிகாஸ் அந்த லொக்கேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால 1 to many ரிலேஷன்ஷிப் வந்துருக்குது. ஸோ இப்படி தான் பேசிக்காகவே பாபியில் எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து அப்டேட் ஆகிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லியாக வந்து இந்த டோட்டல் தான் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிவரேஜஸ் ஃபுட் அண்ட் பேஸ்ட்ரிஸ்க்கு அந்த இண்டிவிஜுவல் சம் எவ்வளோன்னு காட்டுது. இதே என்ன நாங்கள் அந்த ப்ராடக்ட் டேபிளுக்கும் சேல்ஸ் டேபிளுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அகெயின் எங்களோட மாடல் வியூவில் போனீங்கன்னா இந்த டாப் பாரில் மேனேஜ் ரிலேஷன்ஷிப்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிட்ட இந்த டேபிளில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். நம்மக்கிட்ட என்னென்ன டேபிளுக்கும் லிங்க் ஆகியிருக்கு. அது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரிக்கும் லொக்கேஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது 1 to many. அண்ட் லொக்கேஷன் டு சேல்ஸ் 1 to many. அண்ட் ஃபைனலாக ப்ராடக்ட் டு சேல்ஸ் அதுவுமே 1 to many. இது எல்லாமே ஆக்டிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடிட் பண்ணலாம் ஒரு டிலீட் பண்ணலாம் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்டஸ் இன்ஆக்டிவ். ஸோ இப்போ நாங்கள் இதை இன்ஆக்டிவ் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் நாங்கள் இன்ஆக்டிவ் பண்ணதால் இந்த சம் வந்து அகெயின் பேக் டு நார்மலாக அந்த டோட்டலே தான் காட்டுது. ஸோ அகெயின் நான் அதை ஆக்டிவ் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ ஆக்டிவ் பண்ணதுக்குமே அகெயின் அந்த டேட்டா வந்து அதுக்கான ரெலவெண்ட் சம் மட்டும் தான் காட்டுது. ஸோ இப்படி தான் Power BIல எப்படி ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் ஃபர்தராக இதில் என்னென்ன வேறு ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you next video guys. Bye.